வணக்கம் மக்களே. இந்த வீடியோல வந்து பிக் பாஸ் சீசன் 7 ஃபினாலே போக போது. இந்த ஃபினாலேல பல சதி திட்டங்கள், ஒருத்தரை வெற்றியாளர் ஆக்கிறதுக்கான பல சதி திட்டங்கள் நடந்துட்டு இருக்கு. அதுக்கு எதிராக நம்ம போராடி நம்ம மக்கள் பவர் மூலியமா ஒருத்தரை வெற்றியாளரா சூஸ் பண்ண வேண்டியது நமது கடமைன்றது தான் நான் சொல்லிக்கிறேன். இந்த வீடியோவை முழுக்க முழுக்க பாருங்க அப்படின்றது தான் என்னோட கருத்து. என்ன அப்படின்றது பாத்தீங்கன்னா, நாளையிலிருந்து இன்னையிலிருந்து இன்னைக்கு எபிசோட் தான் நாளைக்கு நமக்கு லைவ்ல வரப்போதா. அதுல வந்து பாத்தீங்கன்னா இன்னையிலிருந்து பிக் பாஸோட எக்ஸ் கண்டஸ்டன்ஸ் வீட்டுக்குள்ள போக ஆரம்பிச்சிருவாங்க. இந்த வாரம் ஃபுல்லாவே பழைய சீசன் 7 பழைய போட்டியாளர்கள் எல்லாமே வீட்டுக்குள்ள போறாங்க. வீட்டுக்குள்ள போறது மெஜாரிட்டியா இன்னைக்கு என்ட்ரி ஆக போறது ஒரு தகவல் கிடைச்சிருக்கிறது என்னன்னா, ஜோவிகா, நிக்சன், விக்ரம் மற்றும் பூர்ணிமா இந்த 4 பேர் வீட்டுக்குள்ள என்ட்ரி ஆக போறாங்கன்ற மாதிரி ஒரு நியூஸ், போட்டோஸ்லாம் ஒரு பக்கம் லீக் ஆயிட்டு இருக்கு. இதன் 4 பேருமே எங்க போயிருக்காங்கன்னா, ஜோவிகா வீட்டில் போய்விட்டு அங்க வந்து சில அறிவுரைகள், யார் இருப்பாங்கன்னு தெரியல, ஜோவிகாவோட அம்மா அங்க சில அறிவுரை எல்லாம் கேட்டு வீட்டுக்குள்ள போய் என்ன பண்ணணும், வீட்டுக்குள்ள போய் நம்மளோட வெற்றியாளர் யார் அப்படின்றத சூஸ் பண்ணணும்ன்றதுக்காக பல விஷயங்கள் வந்து ஐடியா, டிப்ஸ்ல இருந்து எல்லாத்தையுமே சொல்லி கொடுத்து வீட்டுக்குள்ள அனுப்புறதுக்கான ஒரு டீமே ரெடி ஆயிட்டு இருக்கு. யாரு? ஜோவிகா, விக்ரம், நிக்சன் மற்றும் பூர்ணிமா. அந்த புள்ளி கேங் என்று அழைக்கப்படும் அந்த கேங்குக்கு ஒரு மிகப்பெரிய இன்ஸ்ட்ரக்ஷன் கூடுதலா இருந்து வீட்டுக்குள்ள போயிட்டு ஃபுல்லா வந்து மாயாக்கு எப்படி ப்ரொமோஷன் பண்ணணும், மாயாக்கு எப்படி வந்து ஓட் பேங்கிங் எடுக்கணும்ன்ற மாதிரி பல ஐடியாக்கள் கொடுத்து வீட்டுக்குள்ள அனுப்பப்பட்டிருக்கார்கள். இதுக்கு ஆப்போசிட்டா அர்ச்சனாவை டவுன் பண்ற மாதிரி பல வேலைகள் பண்ண போறாங்க. ஓப்பனா சொல்லிருங்க, இந்த சீசனோட ட்ரெண்டை பொறுத்தவரைக்கும் கிளியரா தெரிஞ்சிச்சு. அர்ச்சனாவா மாயாவா அப்படின்றதாங்க ட்ரெண்ட். மாற்று கருத்தே இல்லை. நேற்று எபிசோட் பார்த்தவங்களுக்கு முழுக்க முழுக்க தெரியும். ஒரு பக்கம் அர்ச்சனா, இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா மாயா. இவங்க 2 பேருக்கு தான் கிளாப்ஸ் எல்லாம் காமிச்சிருப்பாங்க. அதுல சில பேருக்கு சில கேள்விகள் இருந்தது. அந்த கிளாப்ஸ் அர்ச்சனாக்கு வந்தது மட்டும் உண்மையான கிளாப்ஸா நீங்க கேட்டிருந்தீங்க. அதுல எபிசோட போய் கொஞ்சம் பாருங்க. அர்ச்சனா எழுந்து நிற்கும் போது ஆடியன்ஸ் சைட்ல இருந்து காமிச்சிருப்பாங்க கிளாப்ஸ். ஆனா மாயாக்கு எழுந்துக்கும் போது ஆடியன்ஸ் சைட்ல இருந்து காமிச்சிருக்க மாட்டாங்க. அதுலயே தெரியும் எது எடிட்டட் எது உண்மை அப்படின்றது நீங்க தெரிஞ்சுங்க. டிராவல் எப்படி இருக்க போகுதுன்னா சீசன் 2 மாதிரி தான். ஐஸ்வர்யா தத்தா மற்றும் ரித்விகா அப்படின்ற மாதிரி தான் இங்க அர்ச்சனாவா மாயாவா அப்படின்ற கான்செப்டை தான் இங்க பில்டு பண்ணி எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. ஓட்டை எப்படியாவது ஏத்தணும்ன்றதுக்காக பல முயற்சிகள் வீட்டுக்குள்ளேயும் வீட்டுக்கு வெளியே நடக்கிறதுக்கு தான் இப்போ ஆட்கள் திரண்டு உள்ள அனுப்பப்படுகிறார்கள். அந்த புள்ளி கேங்கே உள்ள போயிட்டு அந்த மாதிரி விஷயங்கள் பண்ண போறாங்க. அர்ச்சனாவை எதிர்க்கிற மாதிரியும் மாயாவை சப்போர்ட் பண்ற மாதிரி பல விஷயங்கள் வெளியே நடக்கிற இன்புட்ல இருந்து எல்லாத்தையும் ஒரு பக்கம் கொடுத்து அவங்களோட ஆதரவு, அவங்களோட ஃபேன்ஸ் மூலியமாவும் அந்த இது மூலியமாவும் மாயாவுக்கு ஆதரவு தெரிவிக்கிற விதமா பல விஷயங்கள் உள்ள போய் பண்ண போறாங்க. ஆனா ஒட்டுமொத்தமா அர்ச்சனா வந்து எல்லாரும் சேர்ந்து அடிக்க போறது உண்மை அப்படின்றது மட்டும் கிளியரா தெரியுது. அர்ச்சனா எப்படி நிக்க போறாங்க, எப்படி சஸ்டெயின் பண்ண போறாங்க, இந்த ஒரு வாரம் அர்ச்சனாவுக்கு ஆதரவா யார் போக போறாங்கன்ற ஒரு கேள்விக்குரிய ஒரு பக்கம் இருக்கிற நிலைமையில தான் நம்ம இருக்கும். ஏன்னா யோசிச்சு பாருங்க, அர்ச்சனாவுக்கு ஆதரவா யார் வந்து பேசுவா? இந்த 4 பேர் போயிட்டாங்க. அனன்யா வந்து பேசுவாங்களா? வாய்ப்பு இருக்கு. அனன்யா வந்தா கூட அந்த கேங் கூட இருக்கு. அனன்யா வந்தா பேசுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. வினுஷா வருவாங்களா? வினுஷா வந்தா பேசுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதை தவிர்த்து பெருசா வந்து அர்ச்சனா கூட வந்து நிக்கிற மாதிரி ஆட்கள் யாருமே இல்ல. ஓகேங்களா? இந்த வகையில மாயாக்கு இந்த ஒரு சப்போர்ட் இருக்கு. ஆல்ரெடி சேனலோட சப்போர்ட், எப்படி சேனலோட ஒரு சப்போர்ட், ஓஸ்டோட சப்போர்ட், முழுக்க மாயாவை எடுத்துக்கொண்டு போக வேண்டும்ன்றது சேனல், ஓஸ்ட், இந்த புள்ளி கேங்ல ஒட்டுமொத்த ஆட்களுமே மாயாவை டைட்டில் வின்னர் ஆக்கணும்ன்றதுக்காக பல முயற்சிகள் செய்து கொண்டிருக்கிறார்கள். இன்னொரு பக்கம் அர்ச்சனா தன்னந்தனியா போராடி அவங்க தனித்துவமா மேல ஏறி வரணும்னா அதுக்கு முழுக்க மக்களோட ஆதிக்கமும் மக்களோட சப்போர்ட்டும் தேவை அப்படின்றது நான் நினைக்கிறேன். அதுக்கு விடாம நீங்க என்ன பண்ணணும், டெய்லியும் திங்கட்கிழமையில இருந்து என்ன பண்ணணும்னா டெய்லியும் ஹாட் ஸ்டார்ல போய் ஒரு ஓட்டு, எப்படி ஹாட் ஸ்டார்ல போய் ஒரு ஓட்டு போட்டுறணும். அதை போட்டு முடிச்சோம்னா மிஸ்டு கால்ல போயிட்டு மினிமம் ஒரு 10 மிஸ்டு காலாவது கொடுத்துடணும். மினிமம் 10 மிஸ்டு கால், அந்த நம்பருக்கு போய் 10 மிஸ்டு கால் கொடுத்து மக்கள் பவரா இல்ல சதி திட்டம் பவரா அப்படின்றதா இப்ப கான்செப்ட். மக்கள் யாருன்றது ப்ரூவ் பண்ண வேண்டியது ஒரு கடமையில இருக்கும். இன்னொரு பக்கம் வந்து இவங்க போடுற சூழ்ச்சி வலையில் சூழ்ச்சி ஜெயிக்குதா, நியாயம் ஜெயிக்கிறதா அப்படின்றதா நமக்கு இப்போதைய நிலைமை. இவங்க என்னதான் சூழ்ச்சி கீழ்ச்சி பண்ணாலும் மக்கள் நினைச்சா யாராலையும் ஜெயிக்க முடியாதுன்ற பவரை நான் நம்புறேன். நீங்களும் நம்பி அதுக்கான வேலையை பார்த்தீங்கன்னா கண்டிப்பா நமக்கான வெற்றியாளர் கிடைப்பாங்க நான் நம்புறேன் மக்களே. ஏன்னா இப்ப அவங்க முழுக்க திட்டம் போட்டிருக்கிறது இப்படிதான். ஏன்னா நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்து பாருங்க, ஒருத்தருக்கு எவ்வளவு சப்போர்ட். இதுல நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன், அர்ச்சனாவை கேட்ட கேள்விகள் கூட மாயாவை கேட்டாரா அப்படின்றது எனக்கு இல்லங்க. அர்ச்சனா கிடைக்க வேண்டிய நியாயங்கள்லாம் கிடைச்சிருக்கா? நிக்சனோட இஷ்யூல அர்ச்சனாவுக்கு கிடைக்க வேண்டிய நியாயம், அர்ச்சனாவுக்கு வர வேண்டிய நியாயம் இடத்தில் அர்ச்சனாவை ரோஸ் பண்ணப்பட்டார். சின்ன விஷயங்களை நோட் பண்ணி அர்ச்சனாவை வந்து வாரம் தாக்கி கொண்டிருக்கிறார் ஓஸ்ட் கமலஹாசன் அவர்கள். வாரம் எப்படி அதே மாயா பண்ணும் தப்புகளை எதுவுமே கண்டிக்காமல் ஃபர்ஸ்ட் இனிஷியலா கண்டிச்சுட்டு கடந்த ஒரு 3-4 வாரமா அவங்களோட தப்புகள் மறைக்கப்படுகிறது, தப்புகளை கட் பண்ணி தூக்கப்படுகிறது, அந்த தப்புகளை தட்டி கேட்காம மறுக்கப்படுகிறது அப்படின்ற மாதிரி ஒரு சைடு ஃபுல்லா பயஸ்ட் ஆகும். இன்னொரு சைடு அவங்க அதெல்லாம் ஒரு தப்பாவே இருக்குது, அந்த தப்புகள்லாம் தண்டிக்கப்படுறாங்க. பெரிய தப்பு பண்ணவங்களை தண்டிக்காம அப்படியே விட்டுட்டு ஒரு பக்கம் இப்படி போயிட்டு இருக்கு. ஓகேங்களா? இன்னொரு பக்கம் வந்து எந்த ஒரு விஷயத்தா இருந்தாலும் எடுத்து அடிக்கிற மாதிரி அடிச்சுக்கப்பட்டிருக்கு. இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணிக்கணும். இதுல நான் என்னோட கேள்வி என்னன்னா, மாயா அர்ச்சனா அப்படின்றது எடுத்துப்போம், 2 பேரும் எடுத்துப்போம்.
மாயா என்னெல்லாம் பண்ணியிருக்காங்க இந்த சீசனை எடுத்து பாருங்க. சூப்பரான நல்ல பிக் பாஸ்லயே நல்ல ஒரு பிளேயர்ன்ற சரித்திர சாதனை பறிச்ச மாதிரி பல விஷயங்கள் வந்து கேவலமா பண்ணியிருக்காங்க அப்படின்றதுதான் உண்மை. எப்படி சானிடரி பேட்ஸ் கொடுக்காம நிறுத்துறது எப்படி அப்படின்றது, புள்ளி பண்றது எப்படின்றது கத்துக்கணும். ஃபேக் அலிகேஷன் எப்படி வச்சு ஒரு உமன் கார்டுன்ற ஒரு கார்டை பயன்படுத்தி வெளியே அனுப்புறதுக்கு என்னென்ன திட்டம் போடணும் அப்படின்ற மாதிரி பண்றது எப்படி. அப்புறம் மேன் ஹேண்ட்லிங் எப்படி, மேன் ஹேண்ட்லிங்ன்ற மாதிரி மேன் ஹேண்ட்லிங் ஒரு முத்திரை கொடுத்து இது பண்றது எப்படி. நேத்து கூட ஒரு டாஸ்க் கொடுக்குறாங்க, அந்த டாஸ்க்ல வன்மத்தை கக்கி வன்மத்தின் மூலமா விஷ்ணு மேல வன்மத்தை கக்குவது எப்படி அப்படின்ற மாதிரியும், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கூட இருக்கிற ஆட்களை சேர்ந்து ஒரு கூட்டணியா கேம் விளையாடி அவங்களே தேவைக்கு ஏற்றும் போது நம்ம இவனை தூக்கினா இப்ப கரெக்டா இருக்கும் போது அவங்க சேவ் ஆகும் போது கூட இருக்கணும்னே துரோகம் பண்ணி இல்ல பிட்ரேல் பண்ணி வெளியே அனுப்புவது எப்படி அப்படின்ற மாதிரி பல பயங்கரமான கேம் பிளே விளையாடி இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு கேம் பிளே ஆடி ஒருத்தர் டைட்டில் ஜெயிக்கணுமா? இன்னொரு பக்கம் அர்ச்சனா இதுல அதுவும் நிறைய கெட்ட வார்த்தைகள்ங்க, மாயா சேர்ந்து ஒரு நிறைய கெட்ட வார்த்தைகளா இருக்கட்டும், அவங்க பேசுற வார்த்தைகளும் சரி, அதெல்லாம் சரி, அவங்க தேவையில்லாம இது பண்றதெல்லாம் நிறைய விஷயங்கள் பார்த்திருப்பீங்க. இன்னொரு பக்கம் அர்ச்சனா எடுத்துப்போம். அர்ச்சனாவை எடுத்துக்கிறீங்களா? அர்ச்சனாவோட கேம் பிளேல என்ன நீங்க யோசிச்சு பாருங்க. ஒரு விஷயத்துல அவங்களுக்கு அந்த பிரதீப்போட விஷயத்துல வந்து அவங்க தன்னந்தனியா நின்னாங்க, அதுலயே எனக்கு விருப்பம் இல்லைன்னு தன்னந்தனியா ஓகேவா. பிரதீப்போட விஷயத்துல வந்து உமன் கார்டுன்ற டைட்டில் எனக்கு விருப்பம் இல்லை, ஆனா தன்னந்தனியா கமல் சார் முன்னாடி அவங்களோட உரிமையை சொன்னாங்க. கூட இருந்துட்டு அவங்க ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணலன்ற மாதிரி அவங்களோட உரிமையை சொன்ன தனியா நின்னாங்க. அதுக்கப்புறம் புல்லிங் அப்படி ஒட்டுமொத்தா சேர்ந்து அடிக்கும் போது அந்த புல்லிங்க மீறி வெளியே வந்து சஸ்டெயின் பண்ணிருக்காங்க. அவங்களுக்கு மேலக்கு எதனா தப்பு அவங்களோட பாயிண்ட ஸ்டாண்ட் பண்ணணும், அவங்க பாயிண்ட் அவங்க எதிர்த்து கேட்கறாங்க. யாரு கூடயும் இப்போதைக்கு மிங்கிலான என்னதான் க்ளோஸா ஃப்ரெண்ட்ஸா இருந்தாலுமே, மாயா கூட ஃப்ரெண்ட்ஸா இருந்தாலுமே அவங்களுக்கு ஒன்று தப்புன்னு சொன்னா ஃபேஸ் டு ஃபேஸ் சொல்லிட்டு அதை கேட்கறாங்க, அதுக்கான வாய்ஸ் அவுட் பண்றாங்க. இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் தகாத வார்த்தைகள் யாரை பார்த்தும் பேசினது இல்லை. மரியாதை குறைவா யாரையும் நடத்துனது கிடையாது. இந்த மாதிரி ஒரு குவாலிட்டி இருக்கிறவங்க ஜெயிக்கணுமா? இந்த மாதிரி பண்ணி எல்லாமே பண்ணி ஒருத்தனை அழிச்சு இந்த கேமை விளையாடி இருக்க ஒரு ஆள் ஜெயிக்கணுமா அப்படின்றத நீங்க பார்த்து முடிவு பண்ணுங்க. இதுல தகுந்த வெற்றியாளர் யார் என்பதை நீங்க தான் முடிவு பண்ணணும்ன்றதை நான் சொல்லிட்டேன். ஏன்னா மக்களோட சக்தி மக்களோட பவர் என்னன்றது காட்டணும். அவங்க எல்லாம் ஈஸியா நினைச்சிட்டு இருக்காங்க. எல்லா வாரமும் கடந்த ஒரு 4 வாரமா அர்ச்சனா கிடைக்க வேண்டிய எல்லாத்தையுமே கட் பண்ண செய்யப்பட்டிருக்குங்க. அர்ச்சனா ஓட்டிங் வரும்போது ஃபர்ஸ்ட் சேவ் பண்ண வேண்டிய ஆர்டர், அர்ச்சனா ஓட்டிங்ல லீடிங் இருக்காங்கன்றது சேவிங் ஆர்டர் கட் பண்றாங்க. அர்ச்சனாக்கு நியாயம் கிடைக்க வேண்டிய நியாயத்தை கட் பண்றாங்க. எப்படி நிக்சனோட இஷ்யூ எடுத்துங்க, உரிமை குரல் மாயா தூக்கும் போது அந்த உரிமை குரல் எல்லாம் கேட்கப்படுகிறது அந்த குரூப்பா. அர்ச்சனா கேட்கும் போது அந்த உரிமை குரல் மறுக்கப்படுகிறது. அதே உரிமை குரல் மறுக்கப்படுகிறது பாத்துங்க, மறுக்கப்பட்டு அதுக்கு நியாயம் கொடுக்க வேண்டிய சொரிகிறமேன்றது கூட அந்த எப்படி அதை அட்ரஸ் பண்ணாருன்னு தெரியும். அதை மட்டும் அட்ரஸ் பண்ணிட்டு விட்டாரு. ஒரு சாரி இதே மாயாக்கு மேன் ஹேண்ட்லிங் சாரி கேட்க வச்ச கமல்ஹாசன் சார் இதே அர்ச்சனாக்கு நடந்த ஒரு விஷயத்துக்கு ஒரு சாரி கேட்க சொல்லவில்லை. இதுவே இந்த ஷோவோட எப்படி போயிட்டு இருக்கு, எந்த சைடு பயஸ்டா இருக்கு அப்படின்றது தெல்ல தெளிவா நீங்க புரிஞ்சுக்கணும். இதை புரிஞ்சிக்காம இவங்க என்டர்டைன்மெண்ட் பண்ண ஷோ முழுக்கா பாருங்க, 100 நாள் பாருங்க. இந்த 100 நாள் அவங்க பண்ண செயல்முறைகள் எல்லாத்தையுமே நீங்க பாருங்க மக்களே. அதை நீங்க சூஸ் பண்ணி யார் வெற்றியாளர்ன்றது நீங்க சூஸ் பண்ண வேண்டிய 100 நாள் சூஸ் பண்ணீங்கன்னா தெரியும் அந்த 100 நாள்ல என்னென்ன பண்ணிருக்காங்க, எவ்வளவு கேவலமா நடந்திருக்காங்கன்றது ஷோவை பார்த்தாவே என்னெல்லாம் பண்ணிருக்காங்கன்றது பாருங்க. இதுல மாயாவா அர்ச்சனாவா அப்படின்றது கம்பேர் பண்ணும்போது என்ன பொறுத்தவரையும் அர்ச்சனாக்கு ஈடு மாயா ஒரு லெவல் கூட வர முடியாதுன்றதான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. கேம் பிளே ஃபன் பண்றாங்க இதெல்லாம் பண்றாங்கன்னு இருக்கட்டும், பட் ஒரு மனிதனா ஒரு குவாலிட்டியா அப்படின்ற மாதிரி ஒரு எடுத்துக்காட்டா அர்ச்சனா நிக்கிறாங்க. அந்த குவாலிட்டிஸ் எதுவுமே இல்லாம எப்படி பிஹேவ் பண்ணாங்க, ஒரு சில இடங்களில் வந்து மோசமான பிஹேவியரோட நடந்து கொண்டவர் மாயா அப்படின்றதான் என்னோட கருத்து. ஆனா இதை நீங்க மக்களாகிய நீங்க ஜெயிக்க வைக்கணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க உங்களுக்கு பிடிச்சவங்க யார் வேணாலும் ஓட்டு போடுங்க. பட் இப்போதைக்கு போயிட்டு இருக்க ட்ரெண்ட் எப்படின்னா, ஒரு பக்கம் மாயாக்காக பல வேலைகள் நடக்கப்பட்டு இருக்கிறதால நான் இப்படி எடுக்கிறேன், இன்னொரு பக்கம் ஓட்டிங்ல லீடிங் இருக்கிறதால நான் அர்ச்சனா எடுக்கிறேன். ஸோ அதனால் இந்த 2 பேர்ல யாரை சூஸ் பண்ண போறீங்கன்றதான் உங்களோட கடமை. மறக்காம உங்கள் வாக்கு உங்கள் உரிமை அப்படின்றத நீங்க போட்டு யாரை ஜெயிக்க வைக்கணும்ன்றது உங்க கையில இருக்கு. யார் என்ன பண்ணாலும் எங்களை மீறி ஜெயிக்க அவங்க என்ன வேணாலும் திட்டம் போட்டுங்க, மக்களை மீறி நாங்க ஜெயிக்க வைக்க முடியாது அப்படின்ற ஒரு இதுவை எடுத்து நீங்க அதுக்கான வேலையை பார்த்தீங்கன்னா கண்டிப்பா ஜெயிக்க வைக்கலான்றத நான் நம்புறேன். மக்களோட பவரும் மக்களோட சக்தியும் வெற்றி பெறும்ன்றதான் என்னோட கருத்து. மறக்காம நீங்க போயிட்டு ஓட்டு போடுவதும் சரி, அதுக்கப்புறம் மிஸ்டு கால் கொடுப்பதும் சரி, உங்களுக்கு சரௌண்டிங்ஸ்ல இருக்குங்களா எல்லாரையும் பிடிச்சி போடுங்க. நியாயம் வெல்ல வேண்டும் அப்படின்றதான் என்னோட கருத்தா இருக்கு. உங்களோட கருத்து என்ன அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க guys.